அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 31/12/2025 மார்கழி மாதத்தின் 16ஆம் நாள் புதன்கிழமை. வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய துவாதசி. வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடித்தவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் விரதம் இருக்கலைங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கோங்க. தவறாமல் அதை செய்யவும் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான். உணவில் சில பொருட்களை நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்க, அதனால் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. புத்தாண்டு வருடத்தின் முதல் செலவு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணிக்காக இருக்கட்டும். அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, நல்ல வேலை கிடைக்கல, தொழிலில் முன்னேற்றம் உண்டாகலை, எதிரி தொல்லைன்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை சரி செய்ய பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவியல், வடை, பாயசம், பச்சடி, பொரியல், கூட்டு, இது மாதிரி நம்ம நிறைய வகைகளை துவாதசி என்று சமையல் பண்ணி பெருமாளுக்கு படைச்சிட்டு நாமளும் விரதத்தை முடிச்சு சாப்பிடுவோம். அன்றைய நாளில் முடிந்தளவு யாருக்காவது தானமும் கொடுக்கணும் முக்கியம். அதில் நீங்கள் முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அகத்திக்கீரை, இரண்டாவது சுண்டக்காய், மூன்றாவது நெல்லிக்காய், நான்காவது இது நிறைய பேருக்கு தெரியல, ஆனால் இதை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணுங்க, மிதுக்கங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுக்கு வத்தல் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். அந்த மிதுக்கு வத்தலை பொறிச்சு இலையில அதை தான் முதல்ல வைப்பாங்க. அதாவது உப்பு வச்சு, உப்பு கெடுத்து மிதுக்கு வத்தலை தான் வைப்பாங்க. அந்த மிதுக்கங்காயையும் நீங்கள் துவாதசி நாளில் உணவில் சேர்த்துக்கணும். அதை மாதிரி நீங்கள் இந்த உணவெல்லாம் முடித்த பிறகு கண்டிப்பாக கொஞ்சம் துளசி நீர் அருந்தணும். கொஞ்சம் தண்ணீரில் துளசி போட்டு அந்த நீரை அருந்தணும். நீங்கள் என்ன உணவு சமைச்சிருந்தாலும் சரிங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை கொண்டு சுண்டைக்காயை நீங்கள் வத்தலாக செஞ்சுக்கலாம், மிதுக்கங்காயை வத்தலாக செஞ்சுக்கலாம், நெல்லிக்காயை ஊறுகாயாக பண்ணிக்கலாம், இல்லை தேன் நெல்லிக்காயாக செஞ்சு எடுத்துக்கலாம், அகத்திக்கீரையை பொரியலாக செஞ்சுக்கலாம், இல்லை சாம்பாரில் 2 பிச்சு போட்டுக்கலாம். இதை மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த காய்கறியை தவறாமல் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.